அண்ணா மணி எத்தனை? வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நாம இங்கிலீஷ் பேசிக் சீரியஸ்ல, அடிப்படை ஆங்கிலம் சீரியஸ்ல டைம், அதாவது நேரம், அந்த நேரத்தை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எப்படி. காலையில 5 மணி, இதை எப்படி சொல்லலாம், எப்படிலாம் எழுதலாம்னு பார்க்கலாம். இப்போ இட்ஸ் 5 AM, இட்ஸ் 5 AM, இட்ஸ் 5, இட் இஸ் 5, it's 5 o'clock. It is exactly 5 AM. It is exactly 5 o'clock. It is 5 AM on the dot. It's 5 o'clock on the dot. It is 5 AM sharp. It is 5 in the morning. It's 5 in the morning. So, simple it's 5. அப்படினாலே 5 மணி அப்படின்னு. காலையிலன்னு சொல்லணும்னா it's 5 AM. இல்லாட்டினா it's 5 in the morning. அடுத்ததா நம்ம 5:15 மணி. 5 மணி இல்ல 5:15 ஆயிட்டு. அலாம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் எந்திரிக்கிறோம். மணி 5:15 ஆயிட்டு. அதை எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். It's 15 minutes past 5. It's 15 minutes past 5. It's 15 past 5. It's 15 past 5. It's a quarter after 5. It's a quarter past 5. It's 15 minutes after 5. It's 15 after 5. Illatna simply, it's 5:15. It's 5:15. அஞ்சு மணிக்கு அலாம் வச்சிருக்கோம். ஆனா நம்ம எல்லாரும் முடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக 5 நிமிஷம் முன்னாடியே எந்திரிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. அலாம் ஆஃப் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த 5 மணிக்கு முன்னாடி, அதாவது 4:55 எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். It's 5 before 5. It's 5 before 5. இல்லாட்டினா it's 5 until 5. It's 5 until 5. இல்லாட்டினா it's 5 till 5. It's 5 till 5. இல்லாட்டினா it's 5 to 5. It's 5 to 5. இல்லாட்டினா simpler, it is 4:55. It's 4:55 in the morning. It's 4:55 AM. இல்லாட்டினா very simply, it's 4:55. ஸோ 5 மணிக்கு அடிக்க வேண்டிய அலாம் 2 தடவை நம்ம ஸ்னூஸ்ல போட்டு இப்போ மணி 5:30 ஆயிட்டு. 5:30 நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்ப்போம். 5:30 மணி. It's half past 5. It's half past 5. இல்லாட்டினா சிம்பிளா it's 5:30. It's 5:30. It's 5:30 AM. It's 5:30 in the morning. It's already 5:30. நம்ம 5:30க்கு முழிக்காம ஒரு வழியா 5:45க்கு முழிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. 5:45 எப்படி சொல்லலாம்னு பார்க்கலாம். It's a quarter till 6. It is a quarter till 6. It's a quarter to 6. It's a quarter to 6. It's a quarter before 6. It's a quarter before 6. இல்லாட்டினா it's a quarter until 6. It's a quarter until 6. Illa simply, it is 5:45.
இல்லாட்டினா இட்ஸ் 5:45 in the morning, இல்லாட்டினா இட்ஸ் 5:45 a.m. Simply, it's 5:45. எப்படி 5 a.m. நமக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் சரி கிளாக்லையும் சரி 12 o'clockங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இடம் வந்து 12 o'clock மத்தியானம் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். ஸோ 12 o'clock மத்தியானம் வந்து நூன் இல்லாட்டினா 12 noon. சிம்பிளி நூன் இல்லாட்டினா 12 noon. அதே இது வந்து நடுச்சாமம் 12 மணியை வந்து நம்ம மிட் நைட் அப்படிம்போம். மிட் நைட் அப்படிம்போம். ஸோ அந்த மிட் நைட்டுக்கு அப்புறம் தான் வந்து மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். மிட் நைட்டுக்கு அப்புறம் தான் வந்து அட் மிட் நைட் தான் மார்னிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மிட் நைட் டு 12 noon தான் வந்து அந்த பீரியட் வந்து மார்னிங் பீரியட்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம மார்னிங் ஏஎம் சொல்லுவோம். இப்போ 12 noon அதுக்கு அப்புறம் தான் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேசிக்கலி எனிதிங் ஆஃப்டர் 12 வந்து ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து பிஎம் ஹவர்ஸ் சொல்லுவோம். பிஎம். ஸோ அது ஆஃப்டர்நூன் முதல்ல வரும், அப்புறம் ஈவினிங் வரும், அப்புறம் நைட் வரும், அப்புறம் மறுபடியும் மார்னிங் வந்துடும். ஸோ இதுதான் வந்து சைக்கிள். ஸோ சிம்பிளி புட் 12 o'clock in the afternoon அது வந்து 12 noon, ராத்திரி 12 மணி வந்து மிட் நைட். அடுத்து இந்த டைமை வந்து நம்ம எப்படி அடுத்தவங்கள்ட்ட கேட்கலான்னு ஒரு 4-5 வேரியேஷனில் பார்க்கலாம். எக்ஸ்கியூஸ் மீ, could you tell me what time it is, please? Excuse me, could you tell me what time it is, please? இல்லாட்டினா excuse me, could you tell me the time, please? Excuse me, could you tell me the time, please? இல்லாட்டினா excuse me, may I know the time? Excuse me, may I know the time? இல்லாட்டினா could you please tell me the time? Could you please tell me the time? இல்லாட்டினா would you tell me what time it is now, please? Would you tell me what time it is now, please? இல்லாட்டினா would you mind if I ask you the time? Would you mind if I ask you the time? இல்லை very very simple, what time is it? What time it is? சரி சொந்தங்களே, இந்த டைம் சம்பந்தமான நேரம் சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம அடுத்த வீடியோவுக்கு நீங்க ஆன் டைம், இன் டைம், ஜஸ்ட் இன் டைம் வந்து சேருங்க. இந்த மூணையும் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க. ஆன் டைம், இன் டைம், ஜஸ்ட் இன் டைம். ஸோ அப்படின்னா என்னன்னு கூகுள் பண்ணி பாருங்க. மீன்வைல் ப்ளீஸ் பி சேஃப். நன்றி சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு உபயோகமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.